வணக்கம், இது Angular 12ஓட கோர்ஸ். நீங்கள் இந்த சீரீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 8வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் படித்த எல்லா டேட்டா பைண்டிங்கையும் பயன்படுத்த போகிறோம். இந்த எடுத்துக்காட்டில் நம்ம ஒரு இன்புட்டை பயன்படுத்துகிறோம். இந்த இன்புட்டுக்கு ng மாடலை பயன்படுத்துகிறோம். 2-way பைண்டிங்கை பயன்படுத்தி இந்த ng மாடல் நம்மளுடைய காம்போனன்ட்குள்ளே இருக்கிற நேம்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் ஆகிருக்கு. பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் கொண்ட ஒரு ஆடுங்கிற ஒரு பட்டனை ஆட் பண்ணுறோம். இந்த பட்டனில் கிளிக் ஈவெண்ட் ஒன்று நடக்கும். அந்த ஈவெண்ட் நடக்கும் போது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் பெயர் ஆட் நேம். இந்த ஃபங்க்ஷனானது நம்மளுடைய ஆப் காம்போனன்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே ஆட் நேம்ன்ற அந்த ஃபங்க்ஷனையும் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியையும் உருவாக்கணும். முதல்ல நேம், இது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். அந்த ப்ராப்பர்ட்டியை நான் இனிஷியலைஸ் பண்ணலை, அதனால் வேல்யூ இருக்காது. டெக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள், அதோடைய டைப் ஸ்ட்ரிங். அதுக்கு நோ நேம் இஸ் ஆடட் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ் எடுத்த உடனே இங்கே கீழே காமிக்கப்படும் இந்த பட்டனு கீழே. அதனால் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை பயன்படுத்தி இந்த ptag எலிமெண்ட்டுக்குள்ளே இந்த டெக்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை காமிக்கிறோம். அடுத்து இந்த ஃபங்க்ஷனை உருவாக்கணும். இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து ஆட் நேம்ன்ற பெயரில் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குறோம். அந்த ஃபங்க்ஷனுடைய பாடிக்குள்ளே இந்த கிளாஸோட டெக்ஸ்ட்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு புதுசாக ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அது என்னென்னா யோர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணுறோம். எந்த வேரியபிள்னா நேம்ன்ற வேரியபிள், இந்த கிளாஸில் இருக்கிற நேம்ன்ற வேரியபிளை கன்கார்டினேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி ng மாடலில் இருக்குன்றதால அந்த இன்புட்டில் என்ன நம்ம கொடுக்குறோமோ அது அந்த ஃபங்க்ஷனில் கால் செய்யப்பட்டு டெக்ஸ்ட் ஆனது சேஞ்ச் செய்யப்பட்டு யோர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த நேம் வரும். சரி, இப்போ எல்லா ஃபைலும் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்க்குறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூவும் இல்லை, அதனால் நோ நேம் இஸ் ஆடட்ன்ற டெக்ஸ்ட் வந்திருக்கு. இப்போது இந்த இன்புட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு நேம் ஆட் பண்ண போகிறோம். என்னுடைய பேர் லோகேஷ். அதை கொடுத்துட்டு இந்த ஆட் பட்டன் கொடுத்தோடனே பாருங்கள் யோர் நேம் இஸ் லோகேஷ்னு மாறிடுச்சு கீழே டெக்ஸ்ட். இப்போ இதே எக்ஸாம்பிளில் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கிளாஸில் பட்டன் டிசேபிள்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை உருவாக்குறேன். அது ஒரு பூலியன் டைப் கொண்ட வேரியபிள்ன்றதால பூலியன் வச்சுக்கிறேன். அதுக்கு வேல்யூவானது ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். HTML இந்த பட்டனில் டிசேபிள்டுன்ற ப்ராப்பர்ட்டிக்கு நான் பைண்டிங் பண்ண போகிறேன். அதனால் டிசேபிள்டுன்ற ப்ராப்பர்ட்டியை இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கிறேன். அதுக்கு வேல்யூவாக நம்மளுடைய கிளாஸில் இருக்கிற அந்த பட்டன் டிசேபிள்டுன்ற வேரியபிள் நேமை கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசரை போய் பார்த்தோம்னா பட்டன் டிசேபிள் செய்யப்பட்டிருக்காது. ஆனால் நம்மளுடைய காம்போனன்ட் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு இந்த பட்டன் டிசேபிள்டுக்கான வேல்யூவை ட்ரூன்னு மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிருக்கும் பட்டன். ஆனால் இது எப்போவுமே டிசேபிளில் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம இதை ஒரு 2 செகண்டுக்கு மட்டும்தான் டிசேபிள் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுனா இந்த காம்போனண்ட்டில் கன்ஸ்ட்ரக்டரை பயன்படுத்த போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் எப்போவுமே ஒரு கிளாஸை கால் பண்ணும்போது முதல்ல கால் பண்ணக்கூடிய மெத்தட். இந்த மெத்தட்குள்ளே நம்ம இந்த பட்டன் டிசேபிள்டை ஒரு 2 செகண்டுக்கு மட்டும்தான் டிசேபிள் பண்ண போகிறோம். அதுக்கு செட் டைம் அவுட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தான். இதில் முதல் ஆர்குமெண்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பேரந்தசிஸ் கொடுத்தும் கொடுக்கலாம். அப்படி இல்லை இன்னும் சுருக்கமாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ப்ராக்கெட்ஸில் ஆரோ கொடுத்து இப்படி பாடியை கொடுக்கலாம். இது ஆரோ ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் ஷார்ட்டாக உங்களுடைய வேலை முடியும். அதாவது இந்த கிளாஸோட பட்டன் டிசேபிள்டுக்கு வேல்யூ ஃபால்ஸுன்னு மாற்றுறோம். அது எப்போ மாறும் ஃபால்ஸுன்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சுன்றதால நான் இந்த ஃபங்க்ஷனுடைய 2வது ஆர்குமெண்ட்டாக நம்ம கொடுக்கணும். 2000 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குறேன். அப்போ தான் 2 செகண்ட் வேணாம், 3000 மில்லி செகண்ட் கொடுக்கலாம். 3 செகண்ட் கழித்து டிசேபிள்டு ஆனது நிறுத்தப்படும். அப்போ பட்டன் ஆனது வேலை செய்யும் பழையபடி. இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது. நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் சேவ் பண்ணும்போதே இந்த காம்போனன்ட் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இப்போ சரியாக வேலை செய்யும். 3 செகண்ட் வரைக்கும் தான் இந்த டிசேபிள்டு இருந்தது பார்த்தீங்களா. அதுக்கடுத்து பழையபடி பட்டன் ஆனது திரும்பவும் வேலை செய்யும் பார்த்தீங்களா.
இதுதான் நம்ம இப்போ பண்ண அந்த விஷயம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் சில நேரத்தில் இந்த மாதிரி பயன்படுத்தி கூட நீங்கள் சில வேலைகளை முடிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் இதை விட பெரிய பெரிய வேலைகளுக்கும் நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட டேட்டா பைண்டிங்கை பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. உங்களுக்கு நான் ஒரு சுலபமான ஒரு வேலையை கொடுக்குறேன். அதை நிச்சயமாக நீங்கள் அடுத்த வீடியோ வரத்துக்குள்ளே செஞ்சுருக்கணும். நீங்கள் பண்ண போகிற அந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கணும், கூடவே ஒரு ரீசெட் பட்டனும் இருக்கணும். இந்த ரீசெட் பட்டன் எப்போல்லாம் இந்த இன்புட் ஆனது காலியாக இருக்குதோ அப்போல்லாம் டிசேபிள்டில் இருக்கணும். எப்போ அதுக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்குதோ அப்போ தான் அது எனேபிள் ஆகணும். அதோட அந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணும் போதெல்லாம் இன்புட்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் ஆனது காலி செய்யப்படணும். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள்.